வணக்கம் மக்களை, வெல்கம் டு கீரிப்பள்ள சேனல். ஜாக்லின் எவிக்டட். ஸோ அதான் தெரியுமே கீரி. இப்போ என்ன புதுசாக அதில் சொல்ல போகிறேன் அப்படின்னா, இதில் சில விஷயங்கள் பேச போகிறேன். ஸோ அதனால் ஜாக்லின் ஃபேன்ஸாக இருக்கட்டும், இல்லை முத்துவரன் ஃபேன்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் முதல்ல லைக் பண்ணிக்குவாங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா இந்த வீடியோ நிறையா ரீச் ஆனால் தான் சில பேருக்கு உரைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ மெயின் கான்செப்டே அதான். ஸோ அது ஒன்று பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக நடக்குதுன்னா, இந்த மணி பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இந்த வீக் வச்சாங்க. சரி, வழக்கம் போல் எப்படியும் ஒரு 2 லட்சம் 4 லட்சம் 6 லட்சம் வச்சுட்டு ஒரு 18 லட்சம் அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு யாருக்கு தோணுதோ அவங்க எடுத்துகிட்டு போகலாம். ஒரு மிட்வீக் எவிக்ஷன் டாப் 5 அப்படின்னு போவான்னு பார்த்தோம். ஏற்கனவே ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் தீபக்கோடது பார்த்தோம். அதுவே இங்கே ஒத்துக்க முடியல. ராணுவதுமே ஓகே, அவன் டாப் 2ல் இருந்தான்டா எப்படிறாங்கும்போது சரி ஓகே, அட்லீஸ்ட் அவன் ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி தூக்குனாங்க. ஒரு லாஜிக் ஏதோ ஒரு மூலையில் ஒட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் ஜாக்லினோட எவிக்ஷன் ஃபஸ்ட்டு இந்த மணி பாக்ஸ் கான்செப்டே தப்பு. ஏன்னா அவன் அவன் 90 நாளுக்கும் உழைப்பை போட்டிருக்கானுங்க. அதுதான் டிசர்வ்டான உள்ள வந்திருக்காங்க. ஒரு சிலர் டிசர்வ்டே இல்லாமல் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, தொலைறானுங்க வச்சுக்கோங்க. அது எப்போதும் நடக்கிறதான். பட் நான் எல்லாரும் சொன்னப்பட்ட முத்துக்குமரன், ஜாக்லின் இவங்களாம் கிட்டத்தட்ட 90 நாள் உழைப்பை பயங்கரமாக போட்டிருக்காங்க. ரயன் ஆல்சோ அவனோட எஃபர்ட்ஸ் அந்த வெயில் கார்டுக்கு அப்புறம் போட்டான், ஓகேவா? ஒரு 3-4 வாரம் போட்டான், ஓகேன்னு வச்சுக்கலாம். பாக்கியெல்லாம் ஒன்றுமே இல்லை, சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் வேலைக்கு இல்லை. பட் அப்படி இருக்கும்போது மணி பாக்ஸ்னு ஒன்று வச்சு அதை எடுத்துகிட்டு வந்தால் இது இல்லை, அதை எடுத்துகிட்டு வரலாம் போட்டு வந்தாலுமே எடுக்காமல் வந்தால் கூட சேஃபு அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறீங்க. இன்னொன்று, அதை அட்டம்ப்டே பண்ணலைன்னா, நல்லா பார்த்துக்கோங்க, அதை அட்டம்ப்ட் பண்ணலைன்னா அவங்க எவிக்ஷன். இப்போ விஷால் எடுத்துட்டான், பவித்ரா எடுத்தாச்சு, முத்து எடுத்தாச்சு, ரயான் எடுத்தாச்சு, சௌந்தர்யா போய் அட்டம்ப்ட் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. அப்போ ஜாக்லினுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரெஷர், வேறு வழியே கிடையாது, எடுத்து தான் ஆகணும். ஜஸ்ட் 3 செகண்ட் நினைக்கிறேன், டோர் க்ளோஸ்டு, அவங்க எவிக்டட். பட் பயங்கரமாக ஒரு 30 மினிட்ஸ் உள்ள கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும், அது பயங்கர எமோஷ்னலாக இருக்கும். தீபக் எவிக்ஷனோட இன்னும் கொஞ்சம் கூடவே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அந்த அளவுக்கு உள்ள அவள் நடந்திருக்கான். ஏன்னா ஜாக்லின்ங்கிறது அப்படி அந்த ஒரு பொண்ணு அப்படி கேம் ஆடி இருக்கு, அதான் உண்மை. எனக்கு பர்சனலாக சில விஷயங்கள் அது ஜாக்லினோட குணாதிசயங்கள் பிடிக்காது. ஜாக்லினா பிடிக்காதெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு கலக்க போது யாரில் நான் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ஜாக்லின் போகிறப்போ ஜாக்லின்லாம் போட்டிருந்தேன், என் ட்வீட்லேயே இருக்குது. அதுக்கப்புறம் பண்ண சில வேலைகள் எனக்கு இது பிடிக்கல, அதனால் நான் போட்டிருக்கேன். நானும் இல்லைன்னா சொல்ல. பட் என்னோட ஹேட்ரடுங்கிறது ஐ திங்க் ஒரு 50 டேஸஸ் அப்பயே முடிஞ்சு போச்சு. நான் அதுக்கப்புறம்லாம் பெருசாக நான் போடுறதில்லை. 2வது, இந்த மணி பாக்ஸ் வச்சு இந்த மாதிரி வெளில அனுப்புறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு தெரில. அப்போ 90 நாள் போட்ட எஃபர்ட் இதுக்கு நீங்கள் எவிக்ஷன் சொல்லி டேரெக்டாக அனுப்பிச்சிட்டு போயிடலாம். ஏமா நாங்கள் இவங்கள தான் ரன்னர் ஆக போகிறோம், அதனால் நீங்கள் விளாடாதீங்க, எதுக்கு நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்கலாம். இது பொட்டி வச்சு ஒவ்வொருத்தவங்களும் ஃபிசிக்கல் தெரியும் தானே. இப்போ சௌந்தர்யாலாம் வேறு ஒன்றுமே கிடையாது, பாடி வெயிட்டே ரொம்ப கம்மி தான், வந்துடும், காற்றடிச்சாலே பறந்து வந்துடும், பிரச்சனை கிடையாது. பவித்ரா ஓகே, ஜாக்லின் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரிய வேணாமா என்ன கான்செப்டில் இது வைக்கிறீங்கன்னு தெரில. ஒவ்வொருத்தர் ஏற்ற மாதிரி தானே இருக்கணும், அது ஈக்குவலாக இருக்குன்னு தானே. இப்போ ரவீந்தர் சாரை வச்சுட்டு பக்கத்தில் ரயானை வச்சுட்டு ஓடுங்க, யார் ஃபஸ்ட்டு ஓடி வராங்களோ அவங்க தான் வின்னர்னா என்ன கான்செப்ட் இது? எனக்கு சுத்தமாக புரியலை, வேஸ்ட். ஆக்சுவலாக இது என்ன கான்செப்ட்டுங்கிறேன். யாருக்காக இந்த கான்செப்ட் வைக்கிறீங்க? உங்களோட பர்டிகுலர் ஒரு பர்சன் ரன்னர் ஆகணும், இல்லை செகண்ட் ரன்னர் ஆகணும், அதுக்கு பண்ணுறீங்களா? எனக்கு புரியல. என்ன ஜாக்லினை தூக்கிட்டு என்னடா அது கேம் ஷோ, என்னடா புரியலடா எனக்கு. தீபக், மஞ்சரி, ஜாக்லின், முத்து மட்டும் ஏதோ ஃபர்ஸ்ட் பஸ் இருக்கனால தொடாமல் இவங்களால முடியல, இல்லைன்னா முத்தும் தூக்கிடுவானுங்க. அவ்வளோ இதாக போயிட்டானுங்க அவனுங்க, மட்டமாக போயிட்டாங்க. அதான் இந்த சீசனில் ஓரளவுக்கு இந்த ராண வெக்ஷன்லேயே பாதி பேர் எடுத்துட்டானுங்க, தீபக் வெக்ஷன்லாம் ஓரளவுக்கு எடுத்துட்டாங்க, இப்போ முழுசாக எடுத்துருவாங்க. இன்னும் ஏதோ கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது காரணம் முத்து மேலே உள்ள ஹோப்பு மட்டும்தான். அதையெல்லாம் உடைக்க நினைக்கிறாதீங்க, முடிச்சிருவாங்க உங்களை. அந்த மாதிரி இருக்கும்போது இது என்ன கருமம், என்னத்த சொல்றேன்னு எனக்கு புரியலை. ரொம்பவே ஷாக்கிங். எனக்கு நைட்டே பார்க்கும்போது என்னடா இது இவ்வளோ மோசமாக பண்ணுறானுங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுலேயும் இந்த வாரம் ஒழுங்கா இருந்திருப்பானுங்க, ஒழுங்கா. ஆனால் சில பேர் இருக்காங்க இதுலேயுமே, ஜாக்லின் ஃபண்டத்துலேயும் ஒரு சில தற்கூரிங்க இருக்குங்க. அதுங்க பண்ணாதான் ஹேட்ரேடே, இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு ஹேட்ரேடே கிடையாது, சீரியஸாக சொல்ல போனா. ஏன்னா சூப்பராக உள்ள விளாண்டுச்சு, அழகாக விளாண்டுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக சில விஷயங்கள் அதான் சொல்கிறேன், ஒரு சில குணாசியங்கள் பிடிக்க தவிர ஜாக்லின் பயங்கரமான கேமர். இந்த பொண்ணு எப்படி கேம் ஆடுறமோ அது ஆடிடுச்சு. அது எமோஷனலாக அழுதது இல்லை வேணுக்குன்னு ட்ராமா, அதெல்லாம் தேவையே கிடையாது. கேமரா கம்பேர் பண்ணும்போது ஒரு கேர்ள் கண்டஸ்டனோட எல்லாரோடையும் கம்பேர் பண்ணும்போது பயங்கரமான ஒரு பிளேயர். ஏன்னா சும்மா சௌந்தர்யெல்லாம் சும்மா மிக்சர் சாப்பிட்டு உட்காந்துருக்க போது ஜாக்லின் எவ்வளோ பெட்ரு.
சொல்லப்போனால் கேர்ள்ஸ் டீமில் அது ரியல் வின்னர்னா அது ஜாக்லின் தான். இதுக்கு சீரியஸாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணலாம். ஏன்னா இப்போது ஃபினாலே ஸ்டேஜ் வந்து ரன்னராக இருந்தால் கூட இந்த அளவுக்கு ஜாக்லினுக்கு ஒரு சப்போர்ட்டு இல்லை ஒரு பயங்கரமான ஒரு பேக்கப் வரும்னா வராது, ஆப்வியஸாக வராது. பட் இப்போ வரும், இப்போ பயங்கரமாக இருக்கும். இது வந்து காலாகாலத்துக்கும் ஒரு விஷயம் நடக்கும். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எஃபிக்ஷனில் அது தீபக், இதுக்கப்புறம் வந்து ஜாக்லின் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ இது ரொம்ப போட்டு நீங்கள் ஜாக்லின் ஃபேன்ஸ் ரொம்ப போட்டு யோசிச்சுக்க வேணாம், விட்டுருங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஹார்ட் ஹிட்டிங் தான். எனக்கு தெரியுது, இது பிக் பாஸ் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதர்வைஸ் இது வேற வழி கிடையாது. இப்படி தான் நடக்கணும்னு இருந்ததுன்னா அது நடந்து தான் ஆகும், ஒன்றும் பண்ண முடியாது. பட் இதில் இந்த சும்மா சௌந்தர்யா ஃபேன்ஸ் பிச்சைக்காரங்க கூட உங்கள்ட்ட தோத்துருவாங்கடா. அந்த அளவுக்கு பிச்சை, அதுவும் அந்தர்பல்ட்டி பிச்சை. என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டானுங்க. ஜாக்லின் வந்து இவங்க ட்ராலாக இருக்கட்டும், என்ன பண்ணவா இருக்கட்டும், எல்லாம் பண்ணானுங்க உள்ள. ஏன்னா ஒன்று சொல்கிறேன்ப்பா, ஜாக்லின் யாருக்கு உண்மையாக இருந்துச்சோ இல்லையோ சௌந்தர்யாவுக்கு முழுக்க முழுக்க உண்மையாக இருந்துச்சு. ஆனால் அதை சௌந்தர்யா ஃபேன்ஸும் இம்மி அளவு கூட அதை மதிக்கவே கிடையாது, அது ரெஸ்பான்ஸே பண்ணுறது கிடையாது. நவர். அந்த இடத்துல முத்து உடஞ்சி அழுத இடத்துல முத்து தான் கன்சோல் பண்ணான். இப்போ நான் அது ஓட்டுக்காக சொல்கிறேன், நான் ஒரு இதுக்கு சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன சௌந்தர்யா ஃபேன்ஸ் இவ்வளோ டாக்ஸிக்காக இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அது செலிப்ரேட் பண்ணுறானுங்க, டக்குன்னு அந்த ட்வீட்டை டிலீட் பண்ணிட்டு வெல் பிளேடுன்னு போடுறானுங்க. ஏன்டா அப்படி போட்டால் ஓட்டு போட்டுருவாங்களா? முக்காசி பேர் முதல்ல பார்க்கவே மாட்டானுங்கடா, ஃபைனலில் பார்க்க மாட்டானுங்க. 10 பேர் வெளில வந்துடுவாங்க, மொபைல் யூஸ் பண்ண மாட்டாங்க, பிக் பாஸ் பார்க்க மாட்டாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. இதுதான் ரியாலிட்டி. கம் டு ரியாலிட்டி. உட்காந்துட்டு ஜாக்லின் போயிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம ஒரு கரெக்டான ஆளுக்கு போடணும், எடுங்க ஃபோன். அப்படிலாம் ஒன்றும் வராது. 100 ஓட்டு வரும், அவ்வளோதான் வரும். அந்த ஒரு 10% தான். இப்போ ஜாக்லின் ஒரு 100% ஜாக்லின் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா அதில் இப்போ 80% வெளில போயிடுவாங்க, வெறும் 20% தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் தோணும் யாருக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான், அதுவும் பிரித்து தான் வரும். உடனே நீங்கள் வந்து ஜோடியாக உட்காந்துருக்காது, கன்சோல் பண்ணுற எடிட் எது போட்டாலும் வேலைக்கு ஆகாது. இது எந்த ஃபேண்டத்துக்கும் சேரும், ஓகேவா? இதில் வந்து ஒன்றும் மறைக்க ஒன்றும் கிடையாது. இதுதான் ஒரு ரியாலிட்டி. இப்போ ராணுவ ஃபேன்ஸ் என்ன ஓட்டு போட்டுருக்காங்க கேளு, வாய்ப்பே இல்லை, யாருக்கும் போட மாட்டேன். அதுதான் ஒருத்தர் பிடிச்சின்னா அவங்க மட்டும் தான் அது பண்ணுவாங்க, இவங்களுக்கு பதில் அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ இது எனக்கு பார்க்கும்போது நான் ரொம்ப ஆசைப்பட்டு தான் இருந்தேன். பட் என்னால் அந்த சுச்சுவேஷனுக்கே வர முடியல. அதுவே மைண்டில் ஓடிட்டு இருக்கு. இன்னும் ஒரு டிசர்வ்டான பர்சனை தூக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு பயங்கரமான கோவம். லிட்டரலாக அது ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. இது என்ன பேசுறதுன்னு கூட தெரில. ஏன்னா இது டாஸ்க்கை வச்சு தூக்கிட்டானுங்க. விஷாலு, சௌந்தர்யா, பவித்ரா, டேய் என்னடா கொஞ்சமாச்சும் நியாயம் வேணாமாடா? நான் அவங்க விடுறா, அவங்களோட கம்பேர் பண்ணும்போது இங்கே ஜாக்லினை பாருங்கடா, அந்த பொண்ணை இண்டிவிஜுவலாக அப்படி ஆடி இருக்குடா, செதுக்கி வந்திருக்கடா, அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்திருக்குடா. சரி, முடிச்சு விட்டீங்க. இதுக்கப்புறம் ஃபினால தான், அது எதுவும் நல்லபடியாக எதுவும் நடக்குதான்னு பார்ப்போம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம கையில் எதுவும் கிடையாது, மேலே தான். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.